வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை இட்டு மகிழ்வடைகின்றேன். நாம் தற்பொழுது 2019ஆம் ஆண்டு உயிரியல் வினாத்தாளுடன் தொடர்பான கலந்துரையாடலை நடாத்தி செல்கின்றோம் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். இன்று பகுதி 2Bயில் உள்ள வினா இலக்கம் 6 பொருட்டான கலந்துரையாடலை ஆரம்பிக்கின்றேன். வகைக்குரிய இருவித்திலை தாவர இலையின் குறுக்குவெட்டு முகம் ஒன்றில் காணப்படுகின்றவாறு இழையவியல் கட்டமைப்பை விவரித்து அதில் காணப்படும் வெவ்வேறு கட்டமைப்புகளின் தொழில்களை குறிப்பிடுக. இருவித்திலை தாவர இலையினுடைய கட்டமைப்புடன் தொடர்பான செய்முறை வகுப்புகளில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பயன்படுத்தி இந்த வினாவின் பொருட்டான விடையை நீங்கள் எழுதிச் செல்ல வேண்டும். முதலில் இருந்து வெளிப்புறம் இருந்து இலையினுடைய கட்டமைப்பு எவ்வாறு ஒழுங்குபட்டிருக்கின்றது என்பதனை நீங்கள் அறிவீர்கள். அந்த தகவல்களை எங்கள் புள்ளி வழங்கும் திட்டத்தில் இந்த வகையில் வரிசைப்படுத்தி செல்கின்றோம். மிகவும் வெளிப்புறமாக உள்ள படை மேட்டோல் ஆகும். இது மேற்பக்க மேட்டோல், கீழ்ப்பக்க மேட்டோல்கள் ஆக 2 மேட்டோல் ஒழுங்குகளை கொண்டிருக்கும் என்பதனை நாம் அறிவோம். இந்த தகவல் முதலாவது தரவில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, இனி இது தனிக்கலத்தடிப்புடைய படையாகும். மேட்டோல் புறத்தோலால் மூடப்பட்டது. மேட்டோலில் இலைவாய்கள் காணப்படும். இந்த இலைவாய்கள் காவற்கலங்களால் சூழப்பட்டவை. இலை நடுவிளையம் புடைக்கலவிளைய கலங்களால் ஆக்கப்பட்டதுடன் மேற்பக்க கீழ்ப்பக்க மேட்டோல்களிற்கு இடையிலானது. இலையினது மேற்பக்கத்தில் அல்லது மேற்பக்க மேட்டோலுக்கு உடனடியாக கீழாக வேலிக்காட் புடைக்கலவிளைய படையாக இலை நடுவிளைய கலங்கள் காணப்படும். 10வது தரவு, இது 1 அல்லது மேற்பட்ட படைகளில் நீண்ட கலங்களை கொண்டது. 11வது விவரம், கடற்பஞ்சு புடைக்கலவிளைய படை தளர்வாக ஒழுங்குபடுத்தப்பட்ட புடைக்கலவிளைய கலங்களை கொண்டது அல்லது கடற்பஞ்சு புடைக்கலவிளைய படை தளர்வான புடைக்கலவிளைய கலங்களால் ஆனது. 12 காற்றிடைவெளிகள் உடனானது அல்லது கடற்பஞ்சு புடைக்கலவிளைய கலத்தைகளுக்கிடையிலான கலத்திடவெளிகள் காற்றிடைவெளிகளாக வியத்தமடைந்திருக்கும் என்பது யாதாயினும் எந்த ஒரு விவரமும் உங்கள் புள்ளி வழங்கும் திட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது புள்ளிகளை ஈட்டிக்கொள்ளப்படுவதற்கான சாத்தியத்தை ஏற்படுத்தும். 13வது தகவல், கீழ்ப்புற மேட்டோலுக்கும் வேலிக்காட் புடைக்கலவிளைய படைக்கும் இடையில் இந்த கடற்பஞ்சு புடைக்கலவிளைய கலங்கள் காணப்பட்டன என்பதனை குறிப்பிடுகின்றது. 14வது தரவு, இலைநடுவிளைய கலங்கள் பச்சைய உருவங்களை கொண்டவை. 15 கலன்கட்டு அல்லது கலநிலையம் நரம்புகள் காளையும் உரியத்தையும் கொண்டவை. 16 நரம்பினது வெளிப்புறமான படை கலன்கட்டு மடல் அல்லது கலன்கட்டு மடலை அமைக்கின்ற கலங்களால் ஆனது. இலைகளில் இவை புடைக்கலவிளைய கலங்களால் ஆனவையாக காணப்படும் என்பது நாம் அறிந்த விடயமாகும். 17வது பிரதான நரம்பினது மேற்பக்கமும் கீழ்ப்பக்கமுமாக வல்லுருக்கல விளையம் அல்லது ஒட்டுக்கல விளையம் காணப்படும். இந்த வகையில் வல்லுருக்கல விளையம் பிரதானமாக ஒருவித்திலை தாவரங்களிலும் ஒட்டுக்கல விளையம்
இருவித்திலை தாவர இலைகளிலும் காணப்படும் ஆதலால் இங்கு ஒட்டுக்கல விளையமே நரம்புகளுக்கு மேற்புறமும் கீழ்ப்புறமுமாக காணப்படும் தாங்குமிளியமாக காணப்படும் என்பது நாம் அறிந்தது. எவ்வாறாயினும் வளநூலில் இடம்பெறப்பட்டிருக்கின்ற தகவல் என்பதனால் இந்த வகையில் வல்லுறுக்கல விளையத்துடன் தொடர்பான விவரமும் புள்ளி வழங்கும் திட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்து இந்த இலையினுடைய கட்டமைப்பு அமைத்த இளையங்களினது தொழில்களுடன் தொடர்பான விவரங்களை நாம் பார்க்கின்றோம். தொழில்கள் புறத்தோல் பாதுகாப்பு, இன்னொரு வகையில் நீரிழப்பை தடுப்பதிலிருந்து தனது தொழிலை வழங்குகின்றது. 19 மேற்றோல் பாதுகாப்பு. வெறுமனே உங்களுக்கு பாதுகாப்பு என்ற தகவல் மட்டுமே தரப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் மேற்றோலானது நுண்ணங்கிகள், பொறிமுறை சேதங்கள் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கும் என்பது நாம் அறிந்தது. எனவே பாதுகாப்பு என்பது விடையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 20வது விவரம் இலைவாய்கள். இலைவாய்கள் என்ன தொழிலை புரிகின்றன என்பது விடையாக வாயுக்களது பரிமாற்றம். இந்த வாயுக்கள் சுவாசத்தின் பொருட்டு ஆக்சிஜனாகவும் ஒளித்தொகுப்பின் பொருட்டு கார்பனீரொட்சைட்டாகவும் இருக்கும் என்பது எமக்கு தெரியும். இன்னொரு விதத்தில் தாவரங்களின் தரைமேல் பாகங்களிலிருந்து மேலதிகமான நீரிழப்பு ஆவியுயிர்ப்பு ஆதலால் ஆவியுயிர்ப்பு நடைபெறுகின்ற பகுதிகளாகவும் இவை காணப்படச் செய்கின்றனவாக இருக்கும். எனவே இந்த வகையில் வாயுக்களினது பரிமாற்றம் அல்லது ஆவியுயிர்ப்பு என்பது தொழிலாகும். அடுத்தது காவற்கலங்கள் வாயுக்களினது பரிமாற்றத்தை கட்டுப்படுத்துகின்றமை அல்லது ஆவியுயிர்ப்பை கட்டுப்படுத்துகின்றமையை மேற்கொள்ளச் செய்கின்றன. தொடர்ந்து கடற்பஞ்சு புடைக்கல விளையம் அல்லது இந்த கலங்களுக்கிடையிலான கலத்திட வழிகளின் சேர்மானத்தால் உருவாக்கிய காற்றறைகள் போன்றவை வாயுக்களினது பரிமாற்றத்தில் பங்கு கொள்ளச் செய்கின்றனவாக இருக்கும். அல்லது இன்னொரு வகையில் ஒளித்தொகுப்பின் பொருட்டான கார்பனீரொட்சைட்டை சேமித்து வைத்திருக்கின்றமையும் இந்த காற்றிட வழிகளினுடைய தொழிலாகும். தொடர்ந்து இளநடு விளையம், இன்னொரு விதத்தில் வேலிக்காற்புடைக்கல விளையமும் கடற்பஞ்சு புடைக்கல விளையமும் ஒருங்கே இவற்றுள் காணப்படும் பச்சோறு மணிகளினால் ஆன வகிப்பாகம் காரணமாக ஒளித்தொகுப்பில் பங்கு கொள்கின்றமை என்பதனால் இங்கு எங்களுக்கு விடையாக ஒளித்தொகுப்பு என்பது தரப்பட்டிருக்கின்றது. 24வது விவரம் நரம்பு, அதாவது கலநிலையங்களை கொண்ட கலன்கட்டினுடைய தொடர் அல்லது கலன்கட்டு அல்லது கால் அல்லது உரியம் என்ற கலநிலையங்கள் கடத்தல் தொழிலில் பங்கு கொள்கின்றனவே என்பதனால் நாம் அறிந்த வகையில் நீர் கனியுப்புக்கள் என்பனவற்றினுடைய கடத்தலில் காலும் சேதன பதார்த்தங்களினுடைய கடத்தலில் பிரதானமாக உரியமும் பங்கு கொள்கின்றபடியால் இந்த வகையில் எங்களுக்கு விட அமைந்துள்ளது. அடுத்து ஒட்டுக்கல விளையம் அல்லது வல்லுறுக்கல விளையம் ஆதாரமாக காணப்படச் செய்கின்றதாக இருக்கும். மாணவர்களே, இந்த வினா பகுதியில் எங்களுக்கு இருவித்திலை தாவர வகை மாதிரியான இலையினுடைய கட்டமைப்பு தொடர்பான வினாவாக காணப்பட்டபடியால் நீங்கள் முதலில் இதன் பொருட்டான ஒரு படத்தை வரைந்து கொள்ள வேண்டும்.
எனவே அந்த செயற்பாட்டில் முதலில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு நீங்கள் படத்தை வரைந்து கொண்டதன் பின்னர் கட்டமைப்பு விவரங்களை விவரித்து செல்வதன் மூலம் எங்காவது அந்த கட்டமைப்புடன் தொடர்பான தகவல்களை தவற விடுவீர்களேயாயிருந்தால் அல்லது அவ்வாறு தவற விடாது தொடர்ந்து நீங்கள் ஒழுங்கான முறையில் அதனுடைய கட்டமைப்பை விவரித்து செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனால் இந்த வகையில் இதனுடன் தொடர்பான படத்தை வரைந்து கொள்ள வேண்டும். படங்களுடன் தொடர்பாக இங்கு உங்களுக்கு படம் தரப்பட்டிருக்கின்றது. வடிவ கவனியுங்கள். வெளிப்பக்க அல்லது மேற்பக்க மேற்றோலில் ஆரம்பித்து கீழ்ப்பக்க மேற்றோல் வரையிலான தகவல்களுடன் தொடர்பான விவரங்கள் படத்தில் தரப்பட்டுள்ளன. இங்கு நீங்கள் மேற்பக்க மேற்றோலை தொடர்ந்து வேலிக்காற்புடைக்கலவிளைய கலங்களை உருளையான நீண்ட கலங்களாக வரைந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பன்முகத்திண்ம வடிவம் அல்லது ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட கடற்பஞ்சு புடைக்கலவிளைய கலங்களது படங்களை அல்லது ஒரு சில கலங்களையாவது வரைந்து அவற்றுள் பச்சை உருமணிகளை குறித்து கொள்ள வேண்டும். ஆக தொடர்ந்து கீழ்ப்பக்க மேற்றோலும் அதேவேளை கலன்கட்டுக்கு மேற்புறமாகவும் கீழ்ப்புறமாகவும் பிரதானமாக ஒட்டுக்கலவிளைய தொடரையும் வரைந்து கொள்ள வேண்டும். படத்தில் தரப்பட்டவாறாக எங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பச்சையோரு மணிகளை ஆக குறைந்தது ஒவ்வொரு கலத்துள்ளும் நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். படமானது உங்களுக்கு இந்த வகையில் புள்ளி வழங்கும் திட்டத்தில் தரப்பட்ட படம் போல் அல்லாமல் விலகல்களை கொண்டிருப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நான் கட்டமைப்புடன் தொடர்பான விவரங்களை பற்றி கலந்துரையாடி சென்ற வேளையில் வேலிக்காற்புடைக்கலவிளைய கலத்தொடர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவையாக காணப்படலாம். சில தாவர இலைகளில் இருவித்திலை இலைகளில் அந்த வகையில் காணப்படுவது உண்டு. எனவே அது போன்ற தகவல்களை கொண்டதாக உங்கள் படம் காணப்படும் பட்சத்திலும் அதன் பொருட்டு முழுமையான புள்ளிகளும் வழங்கப்படும் என்பதனை கவனியுங்கள். எவ்வாறாயினும் பிரதானமாக படமொன்றின் பொருட்டு பெயரிடுவதை அந்த படத்துடன் தொடர்பான வினாவிற்குரித்தான தகவல்களை வெளிப்படுத்தும் பகுதிகளை பெயரிடுவதில் தவறிக்கொள்ளலாகாது. ஏனெனில் மாணவர்களே, பெயரிடப்படாத படங்களின் பொருட்டு உங்களுக்கு புள்ளிகள் பல சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட மாட்டாது என்பதனை கவனியுங்கள். எனவே படமொன்றை வரைந்த மாத்திரத்தில் படத்தை வரைந்து கொள்வது கூட இயன்ற வரையில் விரைவாக முடித்து கொள்ள வேண்டும். இலையொன்றின் பொருட்டு இளையவியல் தகவல்களை கோரிக்கொண்ட வினாவொன்றில் இளையவியல் கட்டமைப்பை விவரிக்கத்தக்கவாறாகவே படம் வரையப்பட வேண்டும் என்பதனை கவனியுங்கள். எனவே இங்கு கோட்டுப்படங்களவையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டாது. ஆதலால் இளையவியல் படம் ஒன்றின் பொருட்டு ஒரு சில கலங்களாவது ஒரு தனிக்கலம் இளையவியல் கட்டமைப்பின் பொருட்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட சில கலங்களையாவது நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வரைந்து கொண்ட பகுதிகளை பெயரிட்டு கொள்ள வேண்டும்.
பெயரிடும் பொழுது அம்புக்குறிகளை பகுதிகளில் சுட்டும் வண்ணம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அம்புக்குறிகளிலும் அம்புகள் படத்தினுடைய பகுதிகளை சுட்டுவனவாகவும் அம்பினுடைய வாட்புறமான பாகத்திலிருந்து பெயரீடு ஆரம்பிக்கத்தக்க வகையிலும் உங்கள் பெயரீடுகள் அமைந்து கொள்ள வேண்டும். மேற்படி படத்தின் பொருட்டு மாணவர்களுக்காக புறத்தோல் எதிர்பார்க்கப்படவில்லை என்பதற்காக இருவித்திலை இலைகளில் புறத்தோலவையும் காணப்படுவது என்பது இல்லை. ஆனால் மாணவர்களின் பொருட்டு புறத்தோல் தவிர்க்கப்பட செய்தது. இது போன்ற ஒரு சில தகவல்களை நீங்கள் தொடர்ந்து வரும் பரீட்சைகளின் பொருட்டு ஆயத்தமாகும் பொழுது கருத்தூன்றி கவனித்து எதனை கொள்ள வேண்டும், எவற்றை தள்ள வேண்டும் என்ற முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே மாணவர்களே, படமொன்றின் பொருட்டு ஒழுங்காக இயன்றவரை திருத்தமாக புற உருவம் அந்த குறித்த கட்டமைப்பை வெளிப்படுத்தத்தக்கவாறாக படத்தை வரைந்து கொள்வது மட்டுமன்றி பெயர்களையும் குறித்து கொள்ள வேண்டும். தவிர இளையவியல் படம் ஒன்றில் இளைய அமைப்புகளுக்கிடையிலான வேறுபாடுகளை வெளிப்படுத்தத்தக்க உருவவியல் ரீதியான தெளிவுகளையும் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது வேலிக்காற்புடைக்கலவெளிய கலங்கள் உருளையுருவானவை, கடற்பஞ்சு புடைக்கலவிளையங்கள் ஒழுங்கற்ற வடிவம் கொண்டவை. இனி கலன்கட்டுள் காணப்படும் கால் உரிய இளையங்களை பொறுத்தவரையில் அவற்றினுடைய கலைச்சுவர் தடிப்பு இக்களுக்கிடையிலான வேறுபாடுகள் போன்ற விவரங்களையும் வெளிப்படுத்தத்தக்க வகையில் உங்கள் படம் அமைந்திருக்க வேண்டும். இயன்றவரை உங்களால் முடிந்தளவுக்கு பிரதான பகுதிகளை பெயரிட்டு கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் அவை ஒவ்வொன்றின் பொருட்டுமான புள்ளிகளை இழக்க வேண்டி ஏற்படச் செய்யும் என்பதனை தயவு செய்து கருத்தூன்றி கவனியுங்கள் மாணவர்களே. எனவே முடிவாக அதிலும் பகுதி 2Bயில் இடம்பெறுகின்ற கட்டமைப்பு ரீதியிலான தகவல்களை கொண்ட கட்டுரை அமைப்பு வினாக்கள் வரும் பட்சத்தில் நீங்கள் இது போன்ற வலியுறுத்தப்பட்ட விடயங்களை கவனித்து கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் புள்ளிகளை இழக்க வேண்டி ஏற்படும். குறிப்பாக உயிரியலில் பெயரிடப்படாத படங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் புள்ளிகள் வழங்கப்படுவதில்லை. பகுதிபட பெயரிடப்பட்ட குறைந்தளவு பகுதிகளை எதிர்பார்க்கப்பட்டவற்றிலும் பார்க்க குறைந்தளவு பகுதிகள் பெயரிடப்பட்ட படங்களின் பொருட்டு அரை பங்கு புள்ளிகளும் அவற்றிலும் குறைவாகிற பட்சத்தில் புள்ளியாக 0யையும் ஈட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதனை கவனியுங்கள் மாணவர்களே. இது தவிர சில வேளைகளில் கீழ்ப்புற மேற்றோலை அடுத்தும் வேலிக்காற்புடைக்கலவெளிய கலத்தொடர்கள் சில இருவித்திலை இலைகளில் காணப்படலாம். ஆயினும் சில வேளைகளில் புள்ளி வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றின் பொருட்டு புள்ளிகள் ஈட்டிக்கொள்ளப்பட முடியாமல் போகும் என்பதனை கவனிக்க வேண்டும். இத்துடன் இந்த வினாப்பகுதியின் பொருட்டான கலந்துரையாடலை முடித்து இந்த வினாவின் இன்னொரு பகுதியான பி பகுதி உரிய கொண்டு செல்லல் பொறிமுறையை விவரிக்க உரிய கொண்டு செல்லல் உரிய இளையத்தினூடான கொண்டு செல்லலுடன் தொடர்பான தகவல் என்பதனை கவனியுங்கள். எனவே உரிய இளையம் வெள்ளத்தினுடைய மூலமாக காணப்படும்
வெவ்வேறு காலப்பகுதிகளில் மூலம், தாளி, வெள்ளத்தினுடைய மூலம் அல்லது இலைகள், வேர்கள் என்ற வகையில் இவற்றினுடைய பிரதான பகுதிகளால் அடையாளப்படுத்திக் கொள்வது உண்டு. இங்கு உங்களை பொறுத்தவரையில் உங்களினது வளநூலை அடிப்படையாக பயன்படுத்தி புள்ளி வழங்கும் திட்டம் அந்த வகையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்போமா? வெள்ளமூலத்திலிருந்து வெள்ளத்தாளியை நோக்கி உரியச்சாறு அசையும். இவ்வாறு அசையும் பொழுது அதனூடாக பிரதானமாக கடத்தப்படுகின்றது சுக்ரோஸ் ஆகும். எங்களுக்கு ஒளித்தொகுப்பில் உருவாகின்ற பிரதான விளைவு பொருள் முதல் நிலையில் குளுக்கோஸ். சேமிப்புடன் தொடர்பான தகவல்களை பொறுத்தவரையில் பிரதானமாக மாப்பொருள். எவ்வாறாயினும் இது கடத்தப்படுகின்ற பிரதான வடிவம் சுக்ரோஸ் ஆகும். இந்த தகவலுடன் எங்கள் வினாவின் பொருட்டான விடை, அதிலும் கட்டுரையை விடையாதலால் இங்கு நாங்கள் இந்த தகவலுடன் இந்த விடையை ஆரம்பிக்க வேண்டும். இனி இந்த தகவலுடன் தொடர்பான விவரங்களை விரிவாக எங்கள் விடையில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் முதலாவது விவரமாக சுக்ரோஸ் அல்லது வெல்லம் தோழமை கலங்கள் அல்லது கடத்தும் கலங்களின் ஊடாக மூலமான இளநடுவிளையத்தினின்று நெய்யரி குழாய்களுள் அல்லது நெய்யரி குழாய் மூலகங்களுள் சுமையேற்றப்படும். முதலாவது விவரமே இந்த நீண்ட நெடிய வெள்ள மூலம் எங்கு இலைகளில், இந்த இலைகளில் காணப்படுகின்ற உரிய இழையத்துள், அந்த உரிய இழையத்தின் நெய்யரி குழாய்களுள், நெய்யரி குழாய்களின் அலகுகளான நெய்யரி குழாய் மூலகங்களினுள், இந்த நெய்யரி குழாய் மூலகங்களினுள் அவற்றுக்கு அணித்தாக காணப்படுகின்ற தோழமை கலங்கள் அல்லது துணைக்கலங்கள் ஊடாக இந்த செயற்பாடு நடைபெறுகின்றது. இந்த செயற்பாடு உரிய சுமையேற்றமாகும். இந்த தோழமை கலங்களை நாங்கள் கடத்தும் கலங்கள் அல்லது இடமாற்றும் கலங்கள் என்ற வகையிலும் குறிப்பிடுவதனை நீங்கள் அறிவீர்கள். இந்த வகையில் பல்வேறு விதமான மாற்றுத் தகவல்களும் தரப்பட்ட போதிலும் கூட உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் இவற்றுள் தேவையான அம்சங்களை மட்டும் உங்கள் விடையில் பதிவு செய்து கொள்கின்றமை போதுமானதாக இருக்கும். இரண்டாவது தரவு உயிர்ப்பாக ஏடிபி சக்தியை பயன்படுத்தி, இன்னொரு விதத்தில் அனுசேப சக்தியை பயன்படுத்தி இந்த செயற்பாடு நடைபெறுகின்றதாக இருக்கும். மூன்றாவதாக செறிவுப்படித்திறனுக்கு எதிரானது. ஏற்கனவே எங்களுக்கு மூலங்களில், இலைகளில் தொகுக்கப்பட்ட வெல்லம் காணப்படும் என்பதனால் அந்த வெள்ள செறிவுக்கு எதிராக, எனவே செறிவுப்படித்திறனுக்கு எதிராக இந்த சுமையேற்றம் இடம்பெறுகின்றமைய குறிப்பிடுகின்றார்கள். நான்காவது தரவு சில தாவரங்களில் தோழமை கலங்களிலிருந்து அல்லது இடமாற்றும் கலங்களிலிருந்து வெல்லம் நெய்யரி குழாய்களுள் செல்லும் அல்லது பரவும்.
உரிய கடத்தலுடன் தொடர்பான பொறிமுறையில் உங்கள் பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான தகவல்கள், அதாவது தாவர வர்க்க வேறுபாடுகளுக்கு இணங்க சுமையேற்றம் உயிர்ப்பானது பிரதானமாக. எவ்வாறாயினும் சில தாவரங்களை பொறுத்தவரையில் அது வெறுமனே பரவல் மூலம் மந்தமான முறையிலும் இடம்பெறலாம் என்பது போன்ற மாற்று தகவல்கள் உங்கள் வளநூலில் காணப்படுகின்ற படியால் இந்த வகையில் மாற்று விடைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் உங்களுக்காக சேர்த்து கொள்ளப்பட்ட விடயங்களாக இருக்கும் என்பதனை மாணவர்களே அறிந்து கொள்ளுங்கள். இனி 5வது தகவலுக்கு முதலுரு இணைப்புகளின் ஊடாக அல்லது சிம்பிளாஸ்டின் ஊடாக இந்த சுமையேற்றத்துடன் தொடர்பான விவரம் நடைபெறும். சிம்பிளாஸ்ட் கடத்தலுக்குறித்தான நீர் கடத்தலுடன் தொடர்பான தகவல்களை கற்றுக்கொண்ட போது நாங்கள் படித்த பாதைகளுள் ஒன்று. சிம்பிளாஸ்டை அயற்கலங்களினுடைய குளியவுருக்களும் அந்த குளியவுருக்களை ஒன்றுடன் ஒன்று தொடுக்கின்ற முதலுரு இணைப்புகளும் அமைக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். எனவே தான் அந்த விதத்தில் உங்களுக்கு ஒன்றில் முதலுரு இணைப்புகளின் ஊடானது அல்லது சிம்பிளாஸ்டின் ஊடானது என்ற தகவல் தரப்பட்டிருக்கு. பிள்ளைகளே, இத்தனை ஏற்பாடுகளும் உங்களுக்கானவை என்பதனை தயகூர்ந்து கவனியுங்கள். 6வதாக, இது நெய்யரி குழாய்களுள் அடைப்புக்குறிக்குள் கரையச்சரிவு அதிகரிப்பதுடன் நீரழுத்தத்தை குறைக்கும். உரிய சுமையேற்றம் நடைபெற்றமையை நாங்கள் பிரதானமாக உயிர்ப்பான முறையில் அது நடைபெற்றது. அவ்வாறு நடைபெற்றபடியால் நீரழுத்தம் குறைய கரையழுத்தம் அங்கு அதிகரித்துள்ளது என்பதனை இந்த 6வது தகவல் குறிப்பிடுகின்றது. இதன் விளைவாக இந்த வகையில் நீரழுத்தம் குறைந்து கரையழுத்தம் அதிகரித்ததன் விளைவாக இங்கு நெய்யரி குழாய் மூலகங்களினுள் கலநிலையங்கள் காலும் உரியமும் கரையச்சரிவு அதிகரிப்பு காரணமாக ஏற்பட்ட இந்த மாற்றம் உரிய இழையத்துள்ளானது. எனவே அயலிலுள்ள கால் இழையத்திலிருந்து 8வது தகவல் அக அடைப்புக்குறிக்குள் பிரசாரணத்தினால் அருகிலுள்ள கால்கலன்களிலிருந்து நெய்யரி குழாய்களினுள் மீண்டும் அடைப்புக்குறிக்குள் நீர்நிலை அமுக்கத்தை நேரமுக்கத்தை அதிகரிக்கும் அல்லது உருவாக்கும். உரிய இழையத்தினுள் காலிழையத்திலிருந்து நீர் மூலக்கூறுகள் அகப்பிரசாரணம் அடைந்தமை காரணமாக இந்த நீர்நிலை அமுக்க அதிகரிப்பு ஏற்படச் செய்து அழுத்த படித்திறன் அதிகரிக்க செய்கிறதாக இருக்கும். எதனுடன் ஒப்பிடுகிறீர்கள்? தாளியுடன். தாளி எங்கு காணப்படும்? பயன்படுத்தப்படுகின்ற இடங்களில் அல்லது வேர்முகில் குமிழ் போன்ற விவரங்கள் இந்த வகையில் தாளிகளாக தொழிற்படும் என்பது எங்கள் வளநூலில் தரப்பட்டிருக்கின்றது.
9வது குறிப்பு, இது நெய்யரிக்குழாய் வழியே கடத்தப்படும் உரிய சாற்று பாய்ச்சலை தூண்டும். இது உரிய சாற்றினுடைய கொண்டு செல்லல், உரிய இளையத்தினூடான கொண்டு செல்லல் இந்த வகையில் இடம்பெறுகின்றமையே தூண்டச் செய்கின்றதாக இருக்கும். ஆக நேரமுக்கத்தின் வழி, நீரழுத்த படித்திறன் வழியே எங்களுக்கு மூலத்திலுள்ள உரிய நெய்யரி குழாயுள் இருந்து, நெய்யரி குழாய் மூலகத்துள் இருந்து தாளியுள் காணப்படும் நெய்யரி குழாய் மூலகத்தை நோக்கி அந்த 2 நெய்யரி குழாய் மூலகங்களையும் இணைக்கின்ற தொடர் வழியே உரிய சாற்று பாய்ச்சல் நடைபெறச் செய்கிறதாக இருக்கும். நீர் அமுக்கத்தின் கீழாக, நீர்நில அமுக்கத்தின் கீழாக இது நடைபெறும். 10வது தரவு, குறைவான அமுக்க அழுத்தம் கொண்ட பகுதியை நோக்கி இது நடைபெறும். ஏற்கனவே இந்த விவரம் என்னால் குறிப்பிடப்பட்ட செய்தது. தாளியில் காணப்படும் குறைவான நீரழுத்தத்தை கொண்ட அல்லது அழுத்தத்தை குறைவாக கொண்ட இடத்தை நோக்கி இந்த விவரம் நடைபெறச் செய்கின்றதாக இருக்கும். தாளியில் சுமை இறக்கம் நடைபெறும். உரியத்தினூடான உணவு கடத்தல் முடிகின்ற இடமாக தாளி காணப்படும். மூலத்தில் சுமையேற்றப்பட்ட விவரங்கள், பதார்த்தங்கள் தாளியில் சுமை இறக்கப்படச் செய்கின்றனவாக இருக்கும். நாங்கள் இதைத்தான் ஆங்கிலத்தில் லோடிங் அன்லோடிங் என்ற வகையில் குறிப்பிடச் செய்கிற நாங்கள். ஆக மீண்டும் தாளியில் சுமையிறக்கம் நடைபெறும். 12வது தகவல், அங்கு நெய்யரி குழாயிலிருந்து சுக்ரோசு அகற்றப்படும். இங்கு தாளியுள் எவையவை தாளிகளாக தொழிற்படலாம் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த தாளியுள் இந்த சுமை இறக்கம் நடைபெறுகிறது. அதாவது இந்த வெள்ள மூலக்கூறுகள் தாளியை நோக்கி பரவிக்கொள்ளும். ஏற்கனவே நாங்கள் சுமையேற்றத்துடன் தொடர்பான தகவலில் சில தாவரங்களில் இத்தகைய ஒரு பரவலை பற்றி கவனிக்கச் செய்த நாங்கள். இங்கும் இந்த வகையில் பரவல் என்றது சக்தி பயன்பாடில்லாத வெறுமனே செறிவுப்படித்திறன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களினது இயக்கப்பண்பு சக்தி, அந்த மூலக்கூறுகளது இயக்கப்பண்பு சக்தியினது ஒட்டுமொத்தமான விளைவின் அடிப்படையில் நடைபெறும் இயக்கத்தை நாங்கள் மந்தமான பரவலாக குறிப்பிடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த சுமையிறக்கம் நடைபெறுகின்றது. 13வது, நெய்யரி குழாய்களுள் நீரழுத்தம் அதிகரிக்கும். ஏன்? தாளியுள் காணப்படும் உரிய இழையத்திலிருந்து தற்பொழுது இந்த சேதன பதார்த்தங்கள் அகற்றப்பட்டாயிற்றது. இதனால் அவை கரைந்து அவற்றை கடத்தி கொண்டு வருவதற்கு காரணமான ஊடகமாக செயற்பட்ட நீர்மூலக்கூறுகள் மீதமடைய அவற்றினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதனால் இவ்வாறான நீரழுத்த அதிகரிப்பு ஏற்படச் செய்கின்றது. நெய்யரி குழாய்களிலிருந்து அருகிலுள்ள கால்கலன்களை நோக்கி நீர் பிரசாரணத்தினால்
அசையும். மீண்டும் உரியத்திலிருந்து நீர்மூலக்கூறுகள் கால்கலனை நோக்கி அசைகின்றதுடன் தொடர்பான தகவல். அதாவது மூலத்தில் கால்கலன்களினுள்ளிருந்து உரியத்தை நோக்கி அசைந்த நீர்மூலக்கூறுகள் தாளியுள், உரியத்திலிருந்து கால்கலனை நோக்கி அசையச் செய்கின்றனவாக இருக்கும். இந்த செயற்பாடும் மீண்டும் கால்கலன் சார்பாக உரியக்கலன் தொடர்பாக புறப்பிரசாரணமாகவும் கால்கலன் சார்பாக அகப்பிரசாரணமாகவும் இருக்கும். 15வது, இதன் பேராக நெய்யரி குழாயுள் நீர்நிலை அமுக்கத்தின் குறைவு ஏற்படுகின்றது. அதாவது 15வது தகவல், இதன் பேராக நெய்யரி குழாயுள் நீர்நிலை அமுக்கத்தில் குறைவு ஏற்படும். ஏற்கனவே நாங்கள் இந்த தகவலை சுமையேற்றத்துடன் தொடர்பான விவரத்தில் எதிர்மறையாக பார்க்க செய்த நாங்கள். தொடர்ந்து மூலத்திலிருந்து தாளியை நோக்கி அமுக்க அழுத்த படித்திறன் விருத்தியாகும். மூலம் பொதுவாக இலைகள் ஒளித்தொகுப்பு நடைபெறுகின்ற இடங்கள். தாளி சேதன பதார்த்தங்கள் பயன்படுத்தப்படுகின்ற அன்றி சேமிக்கப்படுகின்ற இடங்கள். ஆக மூலத்துக்கும் தாளிக்கும் இடையிலான இந்த அமுக்க பாய்ச்சல் அல்லது நேரமுக்க பாய்ச்சல் அல்லது இன்னொரு விதத்தில் குறிப்பிடுவதாயின் தொகை பாய்ச்சல் நடைபெறுகின்றது. 17வது தரவு, அமுக்க பாய்ச்சல் கருதுகோளினால் இப்பொறிமுறை விளக்கப்படுகின்றது. ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்டபடி நீர்நிலை அமுக்கம் அல்லது நேரமுக்கத்துடன் தொடர்பான விருத்தி காரணமாக மூலத்திலிருந்து தாளியை நோக்கி நடைபெற்ற இந்த அமுக்க பாய்ச்சல் தாளியில் இவ்வாறு முற்றுப்பெறச் செய்கின்றதாக இருக்கும். பிள்ளைகளே, உங்கள் வளநூலில் இந்த உரிய கொண்டு செல்லலுடன் தொடர்பான தகவல்களின் கீழ்ப்புறமாக நேரமுக்க பாய்ச்சல், எதிரமுக்க பாய்ச்சல் என்பனவற்றை சுட்டி காண்பிக்கின்ற ஒரு படம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதனை தயவு செய்து கவனித்து கொள்ளுங்கள். இத்துடன் மேற்படி 6வது வினாவுடன் தொடர்பான கலந்துரையாடலை பூர்த்தியாக்கி கொண்டு 7வது வினாவினுள் பிரவேசிக்கின்றேன். மனிதனில் சுவாசப்பைகளினது காற்றூட்டற் பொறிமுறையை விவரிக்க இந்த வினாவும் A, B ஆகிய 2 பகுதிகளை கொண்ட வினாவாக இருக்கும். ஆக சுவாசப்பைகளுடனான காற்றூட்டல் பொறிமுறையுடன் தொடர்பான வினா விவரிக்க என இடம்பெற்றிருக்கின்றமையை கவனிக்க வேண்டும். எனவே இங்கு நாங்கள் இந்த காற்றூட்டல் பொறிமுறையுடன் தொடர்பான கட்டங்கள் உச்சுவாசம், வெளிச்சுவாசம் என்ற விவரங்களை பதிவு செய்வதுடன் இந்த வினாவுக்கான விடையை நீங்கள் எழுதி செல்ல வேண்டும். அவற்றுடன் தொடர்பான தகவல்களை நான் பார்ப்பேனாயின், 1. காற்றூட்டல் சுவாசப்பைகளுள்ளும் வெளியிலுமாக, வெளியில் வளிமண்டலத்தில் காணப்படும் வழியுடன் இந்த இடம் நடைபெறச் செய்கிறதாக இருக்கும். அதாவது சுவாசப்பைகளுக்கும் வளிமண்டலத்துக்குமான வாயுக்களது பரிமாற்றத்துடன் தொடர்பான தகவலாக இருக்கும். ஆக வளிமண்டல வளிக்கும் சுவாசப்பைகளுக்கும் இடையே வழி உட்செல்லவும் வெளியேறவுமாக நடைபெறுகின்ற தொழிற்பாடுகள் 2 கட்டங்களில் இடம்பெறச் செய்கிறதாக இருக்கும்.
அவற்றுடன் தொடர்பான தகவலுடன் இந்த விடையை ஆரம்பிக்கிறோம். படிப்படியாக இந்த உச்சுவாசம் எந்தெந்த தசைகளினுடைய பங்களிப்புகளுடன் நடைபெறும், அவற்றுடன் தொடர்பான கன அளவு மாற்றங்கள் என்ன, எவையவை இந்த வகையில் மாறுகின்றன, நெஞ்சரைக்குழி, புடைச்சவ்வுக்குழி, சுவாசப்பைக்குழி என்றவாறு இந்த தகவல்களை நீங்கள் விரிவாக்கி விவரித்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக, இந்த வகையில் இவை முறையே உட்சுவாசம், வழி உள்ளெடுத்தல், வெளிச்சுவாசம் அல்லது வழி வெளியேறுதல், இன்ஸ்பிரேஷன் என ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுவது, வளிமண்டல வழி சுவாசப்பைகளை அடைகின்றமை, சுவாசப்பைகளிலிருந்து வளிமண்டலத்தை நோக்கி வழி எடுத்து செல்லப்படுகின்றமை எக்ஸ்பிரேஷன் ஆக வெளிச்சுவாசம். எவ்வாறாயினும் புறச்சுவாசம், அகச்சுவாசம் என்ற பதங்கள் இவற்றின் பொருட்டு பயன்படுத்தப்படலாகாது என்பதனை கவனியுங்கள். இவற்றுடன் தொடர்பான விவரத்தை இந்த பகுதியின் இறுதியில் நான் விளக்கமாக உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். தொடர்ந்து வழி உள்ளெடுத்தல் எதிரமுக்க மூச்சுவிடலாகும். ஆக எங்களுக்கு சுவாசப்பைகளுள் ஏற்படுகின்ற அமுக்க குறைவு காரணமாக வளிமண்டலத்திலிருந்து வழி சுவாசப்பைகளை அடைகின்றமையத்தான் இந்த வகையில் எதிரமுக்க மூச்சுவிடல் என குறிப்பிட்டுள்ளோம். அவ்வாறில்லாத பட்சத்தில் அல்லது வழி உள்ளெடுத்தலின் போது சுவாசப்பைகளினுள் வழி உள்ளிழுக்கப்படுகின்றது. தொடர்ந்து நான்காவதாக, இந்த வழி உள்ளெடுத்தல் செயற்பாடு பற்றி குறிப்பிடுகின்றோம். இது உயிர்ப்பான செய்முறையாகும். இந்த உச்சுவாசத்தின் போது ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி சம்பந்தப்படுகின்ற தசைகளை பற்றி விவரம் இடம்பெறச் செய்கின்றது. ஐந்தாவதாக, விலா என்பிடை தசைகளும் அல்லது இதே விலா என்பிடை தசைகளை பழுவிடை தசைகளும் என குறிப்பிடுவதுண்டு. எவ்வாறாயினும் நீங்கள் பழு தசைகள் என்றவாறு குறிப்பிட்டிருப்பினும் கூட உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் ஈட்டப்படக்கூடியதாக இருக்கும். ஆறாவதாக, பிரிமென் தகட்டு தசைகளும் சுருங்குகின்றன. சாதாரண உச்சுவாச செயற்பாட்டின் போது இந்த 2 விதமான தசைகளுமே பங்கு கொள்கின்றன என்பதனால் தொடர்ந்து நாங்கள் பழுவிடத் தசைகளை அடுத்து பிரிமென் தகட்டு சுருக்கத்தை பற்றியும் குறிப்பிட வேண்டும். தொடர்ந்து 7வது தகவல், இது நெஞ்சரைக்குழியின் விரிவுக்கு இட்டு செல்லும். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்ட 2 விதமான தசைகளினது சுருக்கமும் காரணமாக தொடக்கத்தில் நான் குறிப்பிட்டவாறு நெஞ்சரைக்குழியினுடைய கன அளவுக்கு என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பதனை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். ஆக நெஞ்சரைக்குழியினுடைய கன அளவு அதிகரிக்கச் செய்யும். இது சுவாசப்பைகளை சூழவுள்ள ஏற்கனவே நான் குறிப்பிட்டவாறு புடைச்சவுகளுடன் தொடர்பான தகவல் வருகின்றது. உடலக மற்றும் சுவருக்குரிய பரைட்டல் விசரல் என்பார்கள் ஆங்கிலத்தில். புடைச்சவுகளை ப்ளூரான்னு சொல்கிறது. ஒன்றன் மீதொன்று வழுக்கச் செய்யும். ஒன்றில் நீங்கள் இந்த புடைச்சவுகள் எவை என்பதனை குறிப்பிடலாம். அவ்வாறில்லாத பட்சத்தில் அல்லது
புடைச்சவ்வுகள் ரெண்டும் ஒன்றன் மீதொன்றாக வழுக்கச் செய்யும். இன்னொரு விதத்தில் இவை ரெண்டுமே இலகுவாக அசையும் தகவுடையவையாக மாறும். அதனைத்தான் விடையில் இலகுவாக கடக்கச் செய்யும் என குறிப்பிட்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த செயற்பாடுகள் காரணமாக எனவே அடைப்புக்குறிக்குள் இதனால் சுவாசப்பைகளின் கன அளவு அதிகரிக்கும். இவற்றின் விளைவாக என்ன நடைபெறும் என பார்ப்போமா? 10வது, இதன் விளைவாக சுவாசப்பைகளினுள் அமுக்கம் குறையும். எது தொடர்பாக குறையும் என்பதனை அடைப்புக்குறிக்குள் தந்திருக்கின்றார்கள். வளிமண்டலம் தொடர்பாக. வளிமண்டலத்தினது அமுக்கத்திலும் பார்க்க எங்கள் உடலுள் காணப்படும் சுவாசப்பைகளுள் நிலவும் அமுக்கம் குறைந்து விட்டது. ஏன்? கன அளவு அதிகரித்தபடியால். ஆக இந்த வினா விவரிக்க என இருந்ததை கவனித்திருப்பீர்கள். இங்கு நடைபெறும் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பாக எந்த மாற்றம் காரணமாக எந்த சம்பவம் நடைபெறுகிறது என்றவாறு நீங்கள் யோசித்து விடையளித்து செல்ல வேண்டும். அந்த வகையில் தொடர்ந்து 11வதாக வளிமண்டலத்துக்கும் சுவாசப்பைகளுக்கும் இடையே அடைப்புக்குறிக்குள் எதிர் என்பது தரப்பட்டிருக்கின்றது. அமுக்கப்படித்திறன் உருவாக்கப்படும். ஆக அமுக்கம் அதிகமாக காணப்படுகின்ற வளிமண்டலத்துக்கும் சுவாசப்பைகளுள் நிலவுகின்ற அமுக்கத்துக்கும் இடையிலான ஒரு படித்திறன் குறைவொன்று ஏற்பட செய்கின்றதாக இருக்கும். அடைப்புக்குறிக்குள் உயர் அமுக்கம் நிலவுகின்றமை காரணமாக எவ்வாறாயினும் வளிமண்டலத்திலிருந்து மீண்டும் அடைப்புக்குறிக்குள் நீங்கள் ஒரு தடவை இந்த அமுக்கங்களுடன் தொடர்பான விவரங்களை குறிப்பிட்டு விட்டீர்கள் என்றபடியால் புள்ளி வழங்கும் திட்டத்தில் புள்ளியிடுபவர்களின் இலகுவுக்காக இவற்றை மீண்டும் மீண்டும் கொடுத்து செல்கின்ற போக்கை கவனிக்கிறீர்கள். எவ்வாறாயினும் அது உங்களின் பொருட்டானது என்பதனால் அடைப்புக்குறிக்குள் இந்த பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றமையை கவனியுங்கள். ஆக அமுக்க படித்திறன் வழியே அமுக்கம் அதிகமாக காணப்படுகின்ற இடத்திலிருந்து குறைவாக நிலவுகின்ற இடத்தை நோக்கி வழி அசையுது. உச்சுவாசம் முடிந்தாயிற்று. இனி நாம் வெளிச்சுவாசத்துடன் தொடர்பான விவரங்களை பற்றி பார்க்க போகின்றோம். 14வது, விலா என்பிடை தசைகளும் அல்லது பழுவு தசைகளும் அல்லது பழுவிடை தசைகளும். 15வது, பிரிமென்தகடும் பிரிமென்தகட்டை அமைக்கின்ற தசைகளும் தளருகின்றன. முன்னர் சுருங்கிய தசைகள் தளர்வதை தொடர்ந்து 16வது, நெஞ்சரைக்குழியின் கன அளவு குறையும். அவ்வாறு கன அளவு குறைந்தமை காரணமாக சுவாசப்பைகளுள்ளான அமுக்கம் அதிகரிக்கும். இதனால் என்ன நடைபெறுகின்றது? 18வது விவரம், சுவாசப்பைகளுள்ளிருந்து வழி வெளிநோக்கி அசையும். எங்கு முன்னாக வளிமண்டலத்தை நோக்கி, அதனைத்தான் நாம் இங்கு வெளிநோக்கி அசையும் என குறிப்பிட்டுள்ளோம். மீண்டும் உடற்பயிற்சியின் போது நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்ட செயற்பாடுகளுடன் தொடர்பான நிகழ்வுகள் சாதாரண நிலைமைகளின் கீழ்
நாங்கள் பௌதீக ரீதியில் ஃபிசிக்கலி எங்கள் உடல் உயிர்ப்பாக தொழிற்படுமையாயிருந்தால் முனைந்து செயற்பாடுகளை ஆற்றுகின்ற பட்சத்தில் அதனைத்தான் ஒரு உதாரணத்தின் மூலம் உடற்பயிற்சியின் போது என தரப்பட்டிருக்கின்றது. எங்கள் உடல் செயற்பாடுகள் அதிகரிக்கும். அவ்வாறு அதிகரிக்கையில் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அல்லது ஆழமான சுவாசத்தின் போது மேலதிக தசைகளின் பங்களிப்பு வருகின்றது. உங்களை பொறுத்தவரையில் வளநூலில் இந்த தசைகளினுடைய பெயர்கள் காணப்பட்டாலும் கூட நீங்கள் அந்த பெயர்களை குறிப்பிட வேண்டும் என்பது அல்ல. பொதுவான விவரிப்புகளை விளக்கங்களை பயன்படுத்தலாம். முதுகுப்புறமான அல்லது பிற்புறமான, கழுத்துக்குரிய, மார்புக்குரிய மேலதிக தசைகள் உண்மையில் பெக்டோராலிஸ் மேஜர் மைனர் என்பன ஆக இருக்கும். இத்தசைகள் அவற்றை பற்றிய எந்த தகவலும் உங்களுக்கு தேவையில்லை. மேலதிக தசைகள் பயன்படுத்தப்படும் அல்லது பங்கு கொள்ளும். இதனால் நெஞ்சரக்குழியின் கனஅளவு மேலும் அதிகரிக்கும். மேலதிக கனஅளவு அதிகரிப்பின் பொருட்டு மேலதிகமான தசைகளினுடைய சுருக்கத்தை பற்றிய விவரம் பார்க்க செய்தோம். தொடர்ந்து வினா பகுதி பியின் பொருட்டான விவரங்களை நாம் பார்க்குவதற்கு முன்னர் ஏயில் எவ்வாறு இந்த உச்சுவாசம் வெளிச்சுவாசம் என்ற விவரங்கள் பற்றிய தொடர் நிகழ்வுகளை தசைகள் சுருங்க கன அளவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக வழியினுடைய அசைவு எங்கிருந்து எங்க முன்னாக இடம்பெற்றதென்ன என்ற விவரங்களை ஒன்றுடன் ஒன்று தொடர்ச்சியாக தொடர்புபடுத்தி நீங்கள் எழுதி செல்வதன் மூலம் உங்கள் விடையை முழுமைப்படுத்தி கொள்ளலாம். உச்சுவாசத்தின் பொருட்டு அகச்சுவாசம் என்ற பதமும் வெளிச்சுவாசத்தின் பொருட்டு புறச்சுவாசம் என்ற பதமும் பயன்படுத்தப்படலாகாது. அகச்சுவாசம் என்பது இழையங்களில் குருதிக்கும் இழையங்களுக்கும் இடையில் நடைபெறும் வாயு பரிமாற்றம். புறச்சுவாசம் என்பது சுவாச மேற்பரப்பில் சுவாசப்பைகளிலும் சுவாசப்பை சிறுகுழாய்களிலும், அதாவது சுவாசப்பை சிற்றறைகள் அவற்றுடன் தொடர்பாக காணப்படுகின்ற சுவாசத்திற்குரிய சுவாசப்பை சிறுகுழாய்களுள்ளும் காணப்படும் வலிக்கும் குருதிக்கும் இடையிலான வாயுக்களினது பரிமாற்றமாக இருக்கும். எனவே மாணவர்களே, இவற்றை நாங்கள் ஆங்கிலத்தில் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அகச்சுவாசம், எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் புறச்சுவாசம் என்றவாறாக குறிப்பிடுகின்றமைத்தான் வழக்கமே தவிர இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் என்ற சொற்களை பாவிப்பதில்லை என்பதனை கவனிக்க வேண்டும். இது போன்ற விவரங்களை நீங்கள் கவனித்து, ஏனெனில் கலைச்சொற்கள் அல்லது அறிஞ்சொற்களுக்குத்தான் எங்களுக்கு புள்ளி வழங்கும் திட்டம் புள்ளிகளை வழங்கி செல்லக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் தவறான பதங்களின் பொருட்டு அல்லது பிழையான பிரயோகங்களின் பொருட்டு எதிர்மறை புள்ளிகளை
ஈட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதனை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். தயை கூர்ந்து இது போன்ற இடர்பாடுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் உங்களுக்கு இந்த விவரங்களை குறிப்பிடுகின்றேன். நன்றி மாணவர்களே. இத்துடன் இந்த நிகழ்வை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன்.